சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர் குறுக்கி ஹார்ட் சிம்பிள் போடுங்க. ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலில் வந்து குலுக்கி போடுவோம். சாயப்பா வந்து 3 பேர்த்துல சீட் எடுப்பாங்க. அந்த 3 பேர்த்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை வந்து பண்ணிப்போம். யாரோட பேர் எடுக்கிறாங்க, எப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும்னா, வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் யாரோட பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரார்த்தனை கலந்துக்கோங்க. நிச்சயமாக உங்கள் பேர் வரும், உங்களுக்கு நல்லதும் நடக்கும். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரை வந்து கொடுங்க. எப்பொழுதும் சாயப்பா உங்கள் கூடவே தான் இருப்பாங்க, பயப்படாதீங்க. ஓம் சாய்ராம். என்னிடம் அன்பு செல்லுமே, என்னுடைய அன்பு தங்கமே, உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்லத்தான் ஓடோடி வந்துள்ளேன். அதனால் சற்று நான் என்ன சொல்கிறேன் என்பதை பொறுமையோடு கேட்பாயா? இன்று வியாழக்கிழமை காலை விடியல். இந்த விடிய காலம் வரை நான் உனக்கு சொல்கிறேன் ஒரு விஷயத்தை. நீ அதை ஞாபகமாக வைத்துக்கொள். என்னை நம்பி நீ எத்தனை காரியத்தை என்னுடைய கையில் ஒப்படைத்திருப்பாய். எல்லா விஷயத்தையுமே நீ மற்றவர்கிட்ட சொல்வாய். நான் சாய் கையிடம் ஒப்படைத்து விட்டேன். இனி சாய் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று. நிச்சயமாக தங்கமே, நீ எதெல்லாம் என்னுடைய பொறுப்பில் நீ விட்டாயோ அந்த விஷயங்கள் அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நான் செய்து வைக்கப் போகிறேன். இப்படி ஒரே நாட்களுக்குள் எல்லாம் மாறும் என்று கேட்டால் ஒரே நாட்களுக்குள் மாறும் என்று நான் சொல்லவே இல்லை. ஒவ்வொன்றாக இன்றிலிருந்து மாற ஆரம்பிக்கும். இந்த வியாழக்கிழமை காலை விடியலில் உனக்கு இன்பமான செய்தியை சொல்லிதான் எழுந்திருக்க வைக்க வேண்டும் என்றுதான் ஓடோடி வந்தேன். இந்த சாய், நீ எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள். நீ எதை நீ என்னிடம் கேட்டு ஓடி வருகிறாயோ அது உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். என்னை நம்பி ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்குகிறீர்கள், ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக என்னிடம் விரதம் எடுக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த காரியத்தில் நான் வெற்றி அடையவே செய்வேன். நான் யாரையும் எப்பொழுதும் ஏமாற்றுவது கிடையாது. நிச்சயமாக சந்தோஷத்தையும் யோகத்தையும் தருபவன் நான் தான். நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ என்னுடைய கையில் ஒப்படைத்த அனைத்து விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக சேர்த்து உன்னை வாழ வைத்து நான் காட்டுவேன். நீ ஒன்று தெரிந்து கொள். என்னிடம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டாய், அது நடக்கவில்லை என்று காலதாமதமாகிக் கொண்டே இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும். இந்த சாய் நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் என்னிடம் ஒரு விஷயத்தை ஒப்படையுங்கள். உங்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் நடந்தால் உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் என்று தோன்றும். அதுவே இன்னொரு நாள் ஒரு விஷயம் நடந்தால் அது உபயோகமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றும். நான் செய்யும் காரியம்தானே உனக்கு சரியாக இருக்கும். எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து முடிந்த பிறகு சொல்வாய், நான் நினைத்தது எல்லாம் தவறு, சாய் வந்து செய்வது மட்டும்தான் சரியாக எனக்கு இருக்கிறது என்று நீ எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருப்பாய். அதுபோலத்தான் நீ நினைப்பதை விட உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் நினைக்கும் நிறைய விஷயங்கள் நன்மையில் தான் போய் முடிந்திருக்கிறது. சீக்கிரமாக நீ எதெல்லாம் என்னுடைய கையில் ஒப்படைத்து இதை செய்து தாருங்கள், அதை செய்து தாருங்கள் என்று எதெல்லாம் என்னுடைய கையில் நீ ஒப்படைத்தாயோ அந்த அனைத்து விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு அனைத்துமே நான் தர ஆரம்பிப்பேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் உன்னை மனதில் காயத்தோடோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு தராமலேயோ நான் இருக்க மாட்டேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மட்டும்தான். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். பேரின்பத்தை அடைய போகும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எதையாவது நினைத்து நீ கவலைப்படலாமா? சந்தோஷமாகத்தானே இருக்க வேண்டும். சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலையானது தான். கவலை மட்டும்தான் நிலை இல்லாதது. சந்தோஷமானது உன் வாழ்க்கையில் நிலையானதாக இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். சில சமயம் நேரமும் காலமும் உன்னை சோதிக்கிறது. அந்த நேரத்தோடும் காலத்தோடும் நம் இருவரும் சேர்ந்து போட்டி போட்டு ஜெயித்து அந்த நேரத்தையும் காலத்தையும் தோற்கடித்து உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயித்து விடுவோம் தங்கமே. ஒரு நாளும் நேரத்தையும் காலத்தையும் நினைத்து கலங்காதே.
நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறாயோ அந்த அளவு உன்னுடைய கர்ம வினையானது கரைந்து கொண்டே இருக்கிறது என்று நினைத்துக்கொள். சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டு இருக்கிறாயோ நிச்சயமாக அந்த அனைத்து காரியத்திலும் வெற்றிகளை மட்டுமே தான் நீ சூடுவாய். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு அனைத்தும் பொன்னாகவே வந்து சேரட்டும். இன்றைய நாள் நீ எதை கேட்டாலும் அது கிடைக்கும். பணம் இல்லையே என்று கவலைப்படுகிறாய். ஆனால் இதற்கு மேல் பணம் இல்லையே என்ற கவலை வராது. பணமும் செல்வ செழிப்பும் வந்து குவிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் நீ தேடும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் தெரியும் இந்த சாய் ஆகியவன் யார் என்று. என்னுடைய தங்கமான பிள்ளையே, அமைதியோடும் சந்தோஷத்தோடும் எந்நாளும் எப்பொழுதும் நீ சீரும் சிறப்புமாக இரு. பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் எல்லாம் பொன்னாகவே தான் கிடைக்கும். பணத்தால் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். சில பேருக்கு அதிகமாக பணத்தை தருகிறீர்கள். என்னை போன்று இருப்பவர்களுக்கு பணத்தை நீங்கள் தருவது கிடையாது. ஏன் எங்களை மட்டும் சோதிக்கிறீர்கள் என்று நீ நினைக்கும் பொழுது நான் சொல்வேன். ஆனால் உனக்கு காதில் கேட்காது. ஆனாலும் இப்பொழுது உனக்கு சொல்கிறேன். பணமானது கர்ம வினையை பொறுத்துதான். கர்மவினை எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறதோ அது போலத்தான் பணமும் வரும். நீ போன ஜென்மத்தில் தான தர்மம் செய்திருந்தால் உனக்கு பணங்கள் ஆனது நிச்சயமானது உனக்கு கிடைத்திருக்கும். போன பிறவியில் நீ தான தர்மம் செய்யாததினால்தான் இந்த பணம் உனக்கு கிடைப்பதற்கு கஷ்டப்படுகிறது. ஆனாலும் என்னுடைய வழிபாடு, அதாவது நீ செய்கிறாய் பற்றிய எனக்கான வழிபாட்டில் எல்லாம் கிடைக்கும். தங்கமான பிள்ளையே, அதற்காகத்தான் சொல்கிறேன். தானம் செய்யுங்கள், உணவு கொடுங்கள், உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுங்கள் என்று நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதை சொல்கிறேனோ அதை நீ பின்பற்றினாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நாள் பல மணி நேரம் நீ எதை யோசித்தாலும் அதெல்லாம் நீ செய்தாலும் தோல்வி அடைவாய். ஆனால் இதெல்லாம் செய்துவிட்டு ஒரு 5 நிமிஷம் யோசித்து ஒரு விஷயத்தை செய்தால் கூட வெற்றி அடைந்து விடுவாய். தானமும் தர்மமும் மட்டும்தான் எப்பொழுதும் ஒருவனை காக்கும். அதனால்தான் சொல்வேன், நீ உன்னுடைய தானத்தை நீ செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய வளர்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கும் என்று. பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் எல்லாமே பொன்னாகவே அமையட்டும். என்னுடைய ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் என்னுடைய பிள்ளையை சுற்றியே இருக்கட்டும். என்னுடைய தங்கமான குழந்தைக்கு இனிமேல் எல்லாம் தங்கமாகவே கிடைக்கட்டும். சரிதானே தங்கமே? என்னுடைய வார்த்தையானது பழிக்கும் என்பது தெரியும். அதனால்தான் உனக்கு தங்கங்களும் நிறைய பணங்களும் சேரட்டும் என்று உன்னை ஆசிர்வாதம் செய்கிறேன். உன் உடம்பில் இருக்கும் தேவையில்லாத வலிகளும் தேவையில்லாத வியாதிகளும் குணமாகட்டும். இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு வழிகளும் இல்லாமல் எல்லாமே உனக்கு சந்தோஷமாக கிடைக்கும்படி நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். இன்று வியாழக்கிழமை. இந்த சுப வெடியலில் நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சீக்கிரமாக சந்தோஷமாக மன திருப்தியோடு நான் உன்னிடம் வந்து நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். யாரெல்லாம் உன்னை தூற்ற வேண்டும், யாரெல்லாம் உன்னை காயப்படுத்த வேண்டும், இவளை வாழவே வைக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அனைவருமே வருத்தப்படும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமான விஷயத்தை அனுபவிக்க வேண்டும். அதையெல்லாம் அவர்கள் அனைவரும் பார்த்து பொறாமைப்படட்டும். நீ நல்ல பிள்ளை தங்கமே. உன்னை பற்றி நான் எந்த ஒரு குறையையும் சொல்லவே மாட்டேன். நீ எப்பொழுதும் என்ன சொல்வாய்? சாய் 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 என்றுதான் உன்னுடைய வார்த்தைகளானது வந்து கொண்டே இருக்கும். அந்த சாய் சொல்கிறேன், எல்லாம் கிடைத்து பெருவாழ்வு நீ வாழ்வாய். தைரியத்தோடு இரு. நிச்சயமாக நான் எல்லா நேரத்திலும் உனக்கு துணையாகவே இருப்பேன். காலங்கள் உன்னை என்றும் விடவே விடாது. ஏனென்றால் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய். ஒவ்வொரு முறையுமா உன்னை சோதனை செய்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக எப்படி அடுத்த பக்கம் காத்து வீசுகிறதோ அதுபோல உன்னுடைய பக்கமும் காத்தானது திரும்பி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வளரச் செய்யும்.
ஆனால் என்னென்ன தவறு செய்கிறாய், என்னென்ன விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், எந்தெந்த விஷயங்களை நீ சரி செய்ய வேண்டும் என்று சற்று யோசித்து பொறுமையாக எல்லா விஷயங்களையும் செய். நானே உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நானே உன்னை இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருந்து உனக்கு அருள்மழை பொழிவேன் நான். ஓம் சாய்ராம்.